மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களின் கோபத்தை பயன்படுத்தி உங்களை வீழ்த்திய மனிதர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள மட்டுமே தான் இருப்பார்கள். உங்களுடைய வாழ்க்கையை ஒரு முறை திரும்பி பார்த்தால், நான் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு என்ன என்று உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி நிச்சயமாக எழுந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். பலருக்கு அந்த ஒரு பதில் தாங்க, அது என்ன தெரியுமா, உங்க வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய கோபம். ஆனால் அந்த கோபம் நீங்கள் பிறந்ததே தவறாக இருந்தால் இருப்பதாக மட்டும் கிடையாது. உங்களுடைய மனதில் இருந்த நேர்மை, அநியாயத்தை சகிக்க முடியாத ஒரு குணம் உங்களுக்குள்ள இருந்ததால், யாராவது தவறு செய்தால் அதை நேராக சொல்லக்கூடிய துணிச்சல் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அது எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களிடம் நீங்கள் அப்படியே சொல்லிவிடுவீங்க. அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டிருந்தது. இது எல்லாமே சேர்ந்துதான் அந்த கோபமாக உங்க வாழ்க்கைக்குள்ள வெளிப்பட்டது. பல நேரங்களில் நீங்கள் சண்டை போட்டது வெற்றிக்காக மட்டும் கிடையாதுங்க, உண்மைக்காக நீங்க சண்டை போட்ட நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் அதனை உங்களுடைய கூடவே இருக்கக்கூடிய நபர்களும் எதிரில் இருக்கக்கூடிய நபர்களும், இவனுக்குள்ள இவ்வளவு ஈகோ இருக்கக்கூடாது, இவனுக்குள்ள இவ்வளவு கோபமும் இருக்கக்கூடாது என்று உங்களுடைய உண்மையை இப்பொழுது தவறாக பேசிய நபர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். ஆனால் வாழ்க்கையில எல்லாருமே உண்மையை விரும்புவது கிடையாது. சிலர் உங்களுடைய நல்ல குணத்தை பார்த்து மதித்தார்கள், இன்னும் சிலர் அதையே உங்களுக்கு எதிரான ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி ஏதேனும் தவறு நடக்கக்கூடிய இடங்களில் உங்களை கூட்டு போய் நிறுத்தி உங்களுடைய கோபத்தை அந்த ஒரு இடத்தில் வெளிப்பட வைத்து தேவையில்லாத சண்டை சச்சரவுகளையும் தேவையில்லாத மனக்காயங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்த நபர்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். நீங்கள் கவனித்திருக்கலாம், ஒரு கூட்டத்தில் நீங்கள் மட்டும் உண்மையை பேசிய போது அமைதியாக இருந்தவர்கள் பின்னால் ஒன்று சேர்ந்து உங்களை பற்றிய கதைகளை உருவாக்கி பேசியிருப்பார்கள். இவங்க ரொம்ப கோபக்காரங்க, இவருடன் வேலை செய்ய முடியாது, இவருடன் பேசினால் சண்டைதான் ஏற்படும் என்று ஒரு முகமூடியை உங்களுக்கு அணிவித்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய கோபம் காரணங்கள் கிடையாதுங்க, உங்களுடைய கோபத்தை மற்றவர்கள் பயன்படுத்திய விதம்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள பிரச்சனையாகவே பார்க்கப்பட்டது. நீங்கள் உணர்ச்சியில் 2 வார்த்தைகள் சொன்ன அந்த நொடியை அவர்கள் மாத கணக்கில் பேசிக்கொண்டு அதை நீங்களே மறந்த மன்னிப்பும் கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் அவர்கள் அதனையே பேசி உங்கள் மீது ஒரு தவறையும் குற்றத்தையும் இன்னும் உங்கள் மீது சாற்றிக் கொண்டே தான் இருப்பார்கள். நீங்கள் மறந்த சம்பவத்தை அவர்கள் நினைவில் வைத்துக் கொண்டு உங்களின் வளர்ச்சியை தடுக்க பயன்படுத்தி இருக்க நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். வேலை பார்த்த இடத்திலும் இதே ஒரு அனுபவங்கள் உங்களுக்குள்ள கிடைத்திருக்கும். நீங்கள் இரவு பகலாக உழைத்த திட்டத்தில் ஒரு சிறிய கருத்து வேறுபாடு ஏற்பட்ட போது இவர் ஒத்துழைக்க மாட்டார் என்று கூறி வாய்ப்பை வேறு ஒருத்தரவருக்கு கொடுத்திருப்பார். ஆனா நீங்க அந்த ஒரு இடத்துல உண்மையை கூறியிருப்பீங்க, உண்மையாக பேசியிருப்பீங்க. அதனால உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுக்காமல் அந்த ஒரு நபர்கள் வேறு நபருக்கு கொடுத்திருக்கலாம். உங்களுடைய திறமை குறையவில்லை, ஆனால் உங்களுடைய குணத்தை பற்றிய தவறான எண்ணங்கள் முன்னிலைக்கு இந்த ஒரு நாளில் எடுத்து வைக்கப்பட்டிருக்கும். அந்த நாளில் வீட்டிற்கு திரும்பிய போது நான் எவ்வளவு உழைத்தும் ஏன் இப்படி நடந்தது என்று அமைதியாக அமர்ந்து யோசித்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. ஆனால் பதில் கிடைக்காது. ஆனாலும் மனதில் ஒரு காயங்கள் மட்டும் உருவாகியிருக்கும். குடும்பத்திலும் இது போன்ற தருணங்கள் நிச்சயமாக நடந்தது. உங்களுடைய அன்பு பல நேரங்களில் கோபமாக வெளிப்பட்டது. அதனால தாங்க நீங்க சொல்ல வந்த உண்மைகள் மறைக்கப்பட்டு நீங்கள் சொன்ன குரல் தான் அனைவருக்கும் நினைவில் இருந்தது. அவர் நல்லவர் தான், ஆனால் கோபம் அதிகம் என்ற ஒரு வாக்கியம் உங்களின் முழு குணத்தையுமே மறைத்து விட்டது. இதனால் உங்களை உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் கூட தூரமாக சென்று விட்டார்கள். அந்த தனிமையை யாரிடமும் சொல்லாமல் சுமந்த நாட்கள் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நட்பிலும் இதே ஒரு நிலைமைகள் உங்களுக்குள்ள ஏற்பட்டது. நீங்கள் நண்பனுக்காக எல்லாவற்றையும் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க தேடி கொடுத்திருப்பீங்க. பண உதவியிலிருந்து உங்களால முடிந்த உதவிகள் அனைத்தையுமே நீங்க பண்ணி கொடுத்தீங்க. ஆனால் ஒரு நாள் ஏற்பட்ட சிறிய வாக்குவாதத்தை பயன்படுத்தி உங்கள் மீது பழி சுமத்தி விலகி சென்றவர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. பின்னர் மற்றவர்களிடம் உங்களை பற்றி தவறாக பேசி நீங்கள் இல்லாத இடத்தில் உங்களின் பெயரை கெடுக்க முயற்சி செய்தவர்களும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள அவர்களாகத்தான் இருப்பார்கள். அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்த கோபத்தை விட நான் நம்பிய மனிதர்கள் இப்படியா என்ற வேதனைகள் தாங்க அதிகமாக உங்க மனதிற்குள் ஓடி அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய
வாழ்க்கைக்குள்ள ஒரு நீண்ட நாட்களாக நின்று போன முயற்சிகள் மீண்டும் வேகம் பெற்று நல்லதே உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க காலங்களும் நேரங்களும் இப்பொழுது அமையப் போகிறது. கடந்த காலங்களில் நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாம் பாதியிலே நின்று போன ஒரு சூழ்நிலைகளானது ஏற்பட்டிருக்கும். முக்கியமா தொழில் விஷயங்கள், தொழிலை ஆரம்பித்திருப்பீங்க. ஆரம்பித்து அதில் தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத கஷ்டங்களும் வந்ததால் அதனை அப்படியே நீங்க நிறுத்தி வைத்திருந்திருப்பீங்க. இது சில உறவுகளாகவும் இருக்கலாம், சில தொழில்களாகவும் இருக்கலாம். இதை மீண்டும் தொடங்கும் போது சில உறவுகளிடம் மீண்டும் பேசும் பொழுது உங்களிடம் நிச்சயமாக வந்து பேசுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இனி இது சரிப்பட்டு வராது என்று நீங்களே கைவிட்ட பல முயற்சிகள் இப்போது கிரகங்களின் சாதகமான சஞ்சாரத்தால் மீண்டும் உயிர் பெற்று உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். முடங்கி கிடந்த கோப்புகள் அனைத்தும் உங்க வாழ்க்கைக்குள்ள நகர ஆரம்பிக்கும். இழுப்பறியாக இருந்த அரசு அனுமதிகள், உரிமங்கள் போன்றவைகள் எந்தவிதமான தங்கும் தடையுமின்றி உங்களை தேடி வந்து எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உங்களை சுற்றி இருந்த முட்டுக்கட்டைகள் உடைந்து நீங்கள் போடக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் மிக துல்லியமாக நிறைவேறி எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். தேங்கி நின்ற நதி போல இருந்த உங்களின் வாழ்க்கை இனிமே தடைகளை உடைத்து கொண்டு அதிவேகமாக பாயும் வெள்ளத்தை போல முன்னேற்ற பாதையில் செல்லும். உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற பலனை காலம் இப்போது வட்டியும் முதலுமாக உங்க வாழ்க்கைக்குள்ள திருப்பி கொடுக்கும். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் வந்துவிட்டது. இந்த நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் தான் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். நீங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் எடுத்த ஒவ்வொரு அடியும் பாதியிலேயே நின்று போனது போல தோன்றியிருக்கலாம். எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் கதவுகள் திறந்திருக்காது உங்க வாழ்க்கைக்குள்ள. ஆனால் இப்போது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய திருப்பம் உருவாகக்கூடிய காலங்கள் தொடங்கலாம். முன்பு தாமதமான சில முயற்சிகள் மீண்டும் உங்க வாழ்க்கைக்குள்ள நகரத் தொடங்கலாம். நீங்கள் இழந்த நம்பிக்கை மெதுவாக திரும்ப ஆரம்பிக்கும். கடந்த காலத்தில் தடைகள் நிரந்தரமானவைகள் கிடையாது என்பதை இப்பொழுது புரிந்து கொள்வீர்கள். சிலருக்கு அவை அனுபவமாக மாறி அடுத்த வாய்ப்பை இன்னும் உறுதியாக பிடிக்க உதவக்கூடிய சில காரியங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நடக்கும். நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கூற வேண்டும். அதே போல உங்களுடைய மனதிற்குள் ஒரு தன்னம்பிக்கையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல அதிகரிக்கும். வியாபார பணிகள் மிதமாக இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிடிக்க செய்யும். சிந்தனைகளில் தெளிவுகளானது உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். துறைகளில் இருந்த மனக்குழப்பங்கள் இப்பொழுது விலக ஆரம்பிக்கும். கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்பட்டால் எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். அண்டை வீட்டினர் ஒத்துழைப்பாக இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள அதிகரித்து எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறக்கூடிய நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. அதனை நீங்கள் தான் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். தடுக்க பயன்படுத்தி இருக்க நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். வேலை பார்த்த இடத்திலும் இதே ஒரு அனுபவங்கள் உங்களுக்குள்ள கிடைத்திருக்கும். நீங்கள் இரவு பகலாக உழைத்த திட்டத்தில் ஒரு சிறிய கருத்து வேறுபாடு ஏற்பட்ட போது இவர் ஒத்துழைக்க மாட்டார் என்று கூறி வாய்ப்பை வேறு ஒருத்தருவருக்கு கொடுத்திருப்பார். ஆனா நீங்க அந்த ஒரு இடத்துல உண்மையை கூறியிருப்பீங்க, உண்மையாக பேசியிருப்பீங்க. அதனால உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுக்காமல் அந்த ஒரு நபர்கள் வேறு நபருக்கு கொடுத்திருக்கலாம். உங்களுடைய திறமை குறையவில்லை, ஆனால் உங்களுடைய குணத்தை பற்றிய தவறான எண்ணங்கள் முன்னிலைக்கு இந்த ஒரு நாளில் எடுத்து வைக்கப்பட்டிருக்கும். அந்த நாளில் வீட்டிற்கு திரும்பிய போது நான் எவ்வளவு உழைத்தும் ஏன் இப்படி நடந்தது என்று அமைதியாக அமர்ந்து யோசித்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. ஆனால் பதில் கிடைக்காது. ஆனாலும் மனதில் ஒரு காயங்கள் மட்டும் உருவாகியிருக்கும். குடும்பத்திலும் இது போன்ற தருணங்கள் நிச்சயமாக நடந்தது. உங்களுடைய அன்பு பல நேரங்களில் கோபமாக வெளிப்பட்டது. அதனால தாங்க நீங்க சொல்ல வந்த உண்மைகள் மறைக்கப்பட்டு நீங்கள் சொன்ன குரல் தான் அனைவருக்கும் நினைவில் இருந்தது. அவர் நல்லவர் தான், ஆனால் கோபம் அதிகம் என்ற ஒரு வாக்கியம் உங்களின் முழு குணத்தையுமே மறைத்து விட்டது. இதனால் உங்களை உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் கூட தூரமாக சென்று விட்டார்கள். அந்த தனிமையை யாரிடமும் சொல்லாமல் சுமந்த நாட்கள் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நட்பிலும் இதே ஒரு நிலைமைகள் உங்களுக்குள்ள ஏற்பட்டது. நீங்கள் நண்பனுக்காக எல்லாவற்றையும் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க தேடி கொடுத்திருப்பீங்க. பண உதவியிலிருந்து உங்களால முடிந்த உதவிகள் அனைத்தையுமே நீங்க பண்ணி கொடுத்தீங்க. ஆனால் ஒரு நாள் ஏற்பட்ட சிறிய வாக்குவாதத்தை பயன்படுத்தி உங்கள் மீது பழி சுமத்தி விலகி சென்றவர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. பின்னர் மற்றவர்களிடம் உங்களை பற்றி தவறாக பேசி நீங்கள் இல்லாத இடத்தில் உங்களின் பெயரை கெடுக்க முயற்சி செய்தவர்களும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள அவர்களாகத்தான் இருப்பார்கள்.
அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்த கோபத்தை விட நான் நம்பிய மனிதர்கள் இப்படியா என்ற வேதனைகள் தாங்க அதிகமாக உங்க மனதிற்குள் ஓடி அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு நீண்ட நாட்களாக நின்று போன முயற்சிகள் மீண்டும் வேகம் பெற்று நல்லதே உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க காலங்களும் நேரங்களும் இப்பொழுது அமைய போகிறது. கடந்த காலங்களில் நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாம் பாதியிலே நின்று போன ஒரு சூழ்நிலைகளானது ஏற்பட்டிருக்கும். முக்கியமா தொழில் விஷயங்கள், தொழிலை ஆரம்பித்து அதுல தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத கஷ்டங்களும் வந்ததால் அதனை அப்படியே நீங்க நிறுத்தி வைத்திருந்திருப்பீங்க. இது சில உறவுகளாகவும் இருக்கலாம், சில தொழில்களாகவும் இருக்கலாம். இதை மீண்டும் தொடங்கும் போது சில உறவுகளிடம் மீண்டும் பேசும் பொழுது உங்களிடம் நிச்சயமாக வந்து பேசுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இனி இது சரிப்பட்டு வராது என்று நீங்களே கைவிட்ட பல முயற்சிகள் இப்போது கிரகங்களின் சாதகமான சஞ்சாரத்தால் மீண்டும் உயிர் பெற்று உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். முடங்கி கிடந்த கோப்புகள் அனைத்தும் உங்க வாழ்க்கைக்குள்ள நகர ஆரம்பிக்கும். இழுப்பறியாக இருந்த அரசு அனுமதிகள், உரிமங்கள் போன்றவைகள் எந்தவிதமான தங்கும் தடையுமின்றி உங்களை தேடி வந்து எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உங்களை சுற்றி இருந்த முட்டுக்கட்டைகள் உடைந்து நீங்கள் போடக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் மிக துல்லியமாக நிறைவேறி எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். தேங்கி நின்ற நதி போல இருந்த உங்களின் வாழ்க்கை இனிமே தடைகளை உடைத்து கொண்டு அதிவேகமாக பாயும் வெள்ளத்தை போல முன்னேற்ற பாதையில் செல்லும். உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற பலனை காலம் இப்போது வட்டியும் முதலுமாக உங்க வாழ்க்கைக்குள்ள திருப்பி கொடுக்கும். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் வந்துவிட்டது. இந்த நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் தான் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். நீங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் எடுத்த ஒவ்வொரு அடியும் பாதியிலேயே நின்று போனது போல தோன்றியிருக்கலாம். எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் கதவுகள் திறந்திருக்காது உங்க வாழ்க்கைக்குள்ள. ஆனால் இப்போது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய திருப்பம் உருவாகக்கூடிய காலங்கள் தொடங்கலாம். முன்பு தாமதமான சில முயற்சிகள் மீண்டும் உங்க வாழ்க்கைக்குள்ள நகரத் தொடங்கலாம். நீங்கள் இழந்த நம்பிக்கை மெதுவாக திரும்ப ஆரம்பிக்கும். கடந்த காலத்தில் தடைகள் நிரந்தரமானவைகள் கிடையாது என்பதை இப்பொழுது புரிந்து கொள்வீர்கள்.